சார், இது என்னுடைய கேள்வி மட்டும் இல்ல சார். நேயர்கள் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னு சொல்லலாம். மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே, அதுக்கான காரணம் என்ன சார்? இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லணும்னாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். அதாவது மூலம், அஸ்வினி, மகம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 2 பேரோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு சாதுரிய மதிநுட்பம் பொருந்திய ஒரு நட்சத்திரங்கள் இது. பொதுவாக இந்த நட்சத்திரத்தை அவங்க கொஞ்சம் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், இவங்களுக்கு மனதளவுல உளவியல் துயரம் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் சில அவங்க செய்த வேலை. இதற்காக முன்னோர் நூலில் நீ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 6 நட்சத்திரத்தை அந்தராள கண்டம் அப்படின்னு சொல்லி இதை வரையறுப்பாங்க. இது தோஷமான நட்சத்திரங்கள்னு உங்கள் மண்டைக்குள்ளே பதிக்கணுங்கிறதுக்காக, இவங்க அறிவை ரொம்ப மட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக. அது கூட ஒரு பக்கம் அந்தராள கண்டம் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அபுக்த மூலம்ட்டு ஒன்று சொன்னாங்க. அபுக்த மூலம் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் முதல் 2 நாளிகை பிறக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆகாது, கடைசி 2 நாளிகை பிறக்கிறவங்களுக்கு அப்பா அம்மா ஆகாது, இப்படி சொல்லி இவங்களை ரொம்பவே மனதளவில் ரொம்ப இறுக்கத்தை உருவாக்குனாங்க. பொதுவாக இந்த காலகட்டம் இந்த மூல நட்சத்திரம் ஒரு 60 நாளிகை அப்படின்னா, இதை 15 கூறு போட்டு ஒவ்வொரு விதமான நாளிகைக்கும் 15 பேருக்கு ஆகாதுங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்பாவுக்காது, அம்மாவுக்காகாது, அண்ணனுக்காக, தம்பிக்காகாது, தாத்தாவுக்காது, ஆத்தாவுக்காது, இப்படி சொல்லி 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 அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இறுக்கத்தை உண்டாக்குனாங்க. உண்மையாகவே இந்த நட்சத்திரோட தன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னா கேது பகவான். அதே போல் இந்த ராசியோட அதிபதி குரு பகவான். இந்த 2 சேர்க்கையும் சொன்னோம்னா கேலயோகம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, நல்ல ஞான அறிவு, நல்ல புத்தி அறிவு, இப்படி எல்லா வகையிலும் விவேக ஆற்றல் பெற்ற அந்த சேர்க்கையுமா இருக்கிறதே ஒரு டாப்பான ஒரு நல்ல ஞானம் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தோட தன்மை. பொதுவாக இவங்களை நீங்கள் உங்களோட பிறந்தவங்களை பார்த்தாவே தெரியுமே. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருன்னா சரஸ்வதி. அவங்க தானே கல்வி கடவுளாகவே கும்பிட்றோம். இதற்கு அப்பாற்பட்டு யாருன்னு பார்த்தா அனுமன். அனுமனை சொல்லவா வேணும்? இங்கேருந்து ராமர் அனுப்புகிறாரு இலங்கைக்கு, மனைவியை தேடி போகிறாரு. அங்கே போனோடனே அதை பார்த்துட்டு வந்தோடனே ஒரு செகண்டில் அடிக்கிறாரு பாருங்க, கண்டேன் கற்பிக்கணியேங்கிறாரு. இதே அந்த இடத்துல வேறு ஆளாக இருந்தா, நான் இங்கேருந்து போனேங்க, என்னை 10 பேர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ராமர் கேட்கும் போது அவருக்கு அட்டாக் வந்திருக்கும். அப்படி சொல்லி செல்வனா திகழ்ந்ததற்கு பின்னால் அவரோட விவேகம், அந்த சாதுரியம், அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். இந்த மூலத்தோட தன்மைகள் நம்ம சொல்லப்போனால் ஆரம்பத்திலமா உதாரணம், தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மூத்தவராக இருக்கிறது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குடும்பத்தில் உள்ள தலைவன் அப்படின்னா அந்த குடும்பத்து மாமனார். அப்படி இந்த மாமனாரோட அறிவை மிஞ்சிய அளவுக்கு திறமை உள்ளவங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க. உதாரணம் பார்த்தோம்னா, நேராக என்னங்க உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாருங்க, இதை இந்த செலவுகளை அப்படி பண்ணலாம், ஏன்னா தன்னுடைய கணவர் அல்லாமல் கணவரோட அப்பாவுக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு பெரும் ஞானம் இருந்த ஒரு காரணத்தினால இவங்களோட அமைப்புகள் என்னென்னா, சரிங்க இந்த இடத்துல இவங்க மேன்மையாக இருக்கக்கூடிய தருணத்தில் இவங்க அவங்களோட மேன்மை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க இந்த நட்சத்திரத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிலவங்க இல்லாத மாதிரி பார்த்தாங்க. அது அந்த காலகட்டம் பெரிய கூட்டு குடும்பமாக தானே வாழுவோம், பெரிய கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி அது பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியான சூழல் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் அந்த அறிவியலோட ஒரு காரணத்தினால தான் ஒரு நாள் ஒழிய, ஆனால் மூல நட்சத்திரக்கார ஒரு பெண் அப்படிங்கிறது குடும்பத்தை அருமையாக இந்த குடும்பத்தை கொண்டு போய் நல்லபடியாக அவங்க நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இப்போ சரி, ஓகேங்க, அப்புறம் எதுக்காக இந்த கட்டங்கள்லாம் ஏதாவது ஆகாதுங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னம்னா, அதை நான் சொல்கிறது தாங்க. இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரம் குணம், ராசி என்பது மனம், அவ்வளோதான். நீங்கள் உயிரை ஆயில நிர்ணயம் பண்ணணும்னா நீங்கள் அந்த கிரகத்தோட கட்டங்களில் லக்கணங்கிற ஒரு உயிர், அதான் ஆத்மான்னு சொல்கிறது, அந்த லக்கணத்தில் வைத்து மட்டும்தான் ஒருத்தரோட ஆயிலை நிர்ணயம் பண்ண முடியும். வெறும் குணத்துக்காக பார்க்குற நட்சத்திரத்தை வச்சு பண்ண முடியாது. பட் இந்த அறிவியல் காரணங்கள், இந்த மாதிரியான சூட்சம அமைப்புகள் தான் அவங்க இதோட மேலே மாமனாரோட போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான், மாமனாருக்கே புத்தி சொல்லுங்கிறனால தான் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. இப்போ நான் கட்டத்துலேயும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் தனுசு ராசி, இதான் மூல நட்சத்திரம். இந்த அமைப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா இதான் கணவன் ஸ்தானம். கணவன் ஸ்தானத்துக்கு அப்பாங்கிறது இந்த இடம் 3ஆம் இடம் வரும். இந்த 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் தான் மாரகஸ்தானத்தை பொதுவாக குறிக்கும். நான் சொல்லியிருக்கேன் 2, 7, 3, 8, 7, 11, இதில் 7ஆம் இடம் அதிக மாரகத்துவத்தை ஏற்படுத்தும். அந்த அமைப்புகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராசியோட தருணத்தில் பொறுத்தவரை பார்க்கும்போது இளமையிலே இந்த கேது சுக்கிரன் சூரிய தசை வந்துடும், இதனால் பாதிப்பு கொடுக்குங்கிறாங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறது தான், இது எந்த காரணத்தை கொண்டுட்டோம் இந்த ராசி அடிப்படையில் அவங்களுக்கு மாரகத்தை ஏற்படுத்தாது. இதில் இன்னொரு சாரர் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா, என்னங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலமாக்கும். அது அப்படி கிடையாது. ஆணி மூலம் அரசாலும்
கன்னி மூலம் நிர்மூலமாக்கும் சொல்லுவாங்க. பொதுவாக ஆணி மாதத்தில் அந்த சந்திரன் வந்து சமசப்தமமான பார்வையில் இருப்பார். இது பேர் பௌர்ணமி யோகம்னு பேர். இந்த பௌர்ணமி யோகத்தால் அந்த ஜாதகர் அரசாளக்கூடிய யோகத்தை அடைவார் என்பது விதி. அது முன்மூலம். அடுத்த கட்டம் பார்த்தோம்னா கன்னி மூலம் தான் கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த மூல நட்சத்திரங்கிறது சந்திரனுக்கு 10ல் வந்து காலகட்டங்கள் சூரியன் வருவார். இது படைகளையே அந்த ஜாதகப்படி புண்ணாக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். அந்தளவுக்கு அந்த ஆணி மூலம் அரசாலம் அந்த பின்மூலம் நிர்மூலமாக்கும் சொன்னாங்க. இதுதான் இதோட அறிவியல் பூர்வமான அமைப்பு. மற்றபடி இந்த காலகட்டங்கள் இந்த நட்சத்திரம் ஒரு மனித வாழ்க்கையோட தாற்பயத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஞானத்தோடும் நல்ல விதமான புத்திசாலித்தோடும் தான் குடும்பத்தை மிகப்பெரிய அளவு கொண்டு போகக்கூடிய அற்புத கடாட்சியம் பெற்ற அருமையான நட்சத்திரம். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்க சார். தமிழ் ஜோதிடம் பத்தி நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றிம்மா.